பாஜக கூட்டணியில கடந்த தேர்தலை விட இந்த முறை நிதிஷ்குமாரோடைய ஜேடியு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றத பார்க்கின்றோம். பிஜேபியை காட்டிலும் பெட்டரா. யார் முதல்வர்ங்கிற விஷயம் அடிபட்டு இதைத்தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு நிதிஷ்குமார் தான் சந்தேகம் இது குறைவாகவே வாக்குகள் இது சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் நிதிஷ்குமார் தான். பட் ஏற்கனவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியை காட்டில அதிகமான சீட்ஸ் முன்னிலையில் இருக்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூட புரிஞ்சுக்கணும் சார். இப்போ வந்து 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியே நம்ம இந்திய தேர்தல்களில் ரொம்ப முக்கியமா பார்க்கிறோம். 20 years கண்டினியூஸ்லி வெவ்வேறு கூட்டணிகள்ல முதலமைச்சர் எப்படி அவரால் இந்த நம்பரை கொண்டு முடியும்? இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிலாம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிவரை எழுதினவங்க எல்லாம் உண்டு. இல்ல அங்க போய் கரைஞ்சிட்டாரு முடிஞ்சிட்டாரு அப்படின்னு. பட் தட் மேன் ஹஸ் கம் பேக். எஸ், இதுதான் அவருடைய அனுபவம். கருத்து கணிப்புகள் அடிப்படையில் கூட ஜஸ்ட் 1 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் இருந்த கருத்து கணிப்புகள் கூட அப்போ வந்து ஒரு நிதிஷ்குமார் அந்த கூட்டணியில் அண்டர்டாக இருக்கார். அப்பர் ஹேண்டு பிஜேபியில் இருக்கு. அவர் எப்போ வந்து அந்த முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிறத ஒன்று அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1,23,00,000 பெண்களுக்கு அவர் வந்து 2 லட்சத்துக்கான அந்த தொழில் தொடங்குறதுக்கான உதவித்தொகை, அதில் முதல்ல வந்து 10,000 கிரெடிட் பண்ணுறது, அந்த 10,000 பயன்படுத்தி அதுக்கப்புறம் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்ட மீதி தொகை தமிழ்நாடு 2006 தேர்தல ப. சிதம்பரம் சொல்லும்போது இந்த மேனிஃபெஸ்டோ தான் நாயகன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இந்த தேர்தலோட நாயகன் இதுதான் 2006 சிதம்பரம் அப்படி சொன்னார்ல. அதே போல இது நிதிஷ்குமார் கொண்டு வந்த இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு எலெக்ஷன்ல வெளிப்பட்டது. அதாவது பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 72% வாக்களிச்சாங்க, ஆண்கள் 62% வாக்களிக்கிறாங்க. ஆண்களை காட்டிலும் பெண்கள் இத்தனைக்கு பின்தங்கின மாநிலம் அவேர்னஸ் கிடையாது எவ்வளவு சொல்றோம். பெண்கள் வந்து ஆண்களை காட்டிலும் மோரலஸ் 9 to 10% கூடுதலா வாக்களிச்சிருக்காங்க. இந்த பெண்கள் இவ்வளவு தூரம் வெளியில வந்து வாக்களிச்சதுங்கிறதே ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறின்னு பார்க்கப்பட்டது. அது என்ன மாற்றங்கிறது இப்ப ரிசல்ட் தெரிஞ்சாச்சு. அவங்க வந்து இதுலதான் இதை பார்த்துட்டு பயந்துதான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னால உடனே தேஜஸ்வி அதை அனௌன்ஸ் பண்ண, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 30,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு. இது வந்து ப்ராமிஸ் 30,000 கொடுக்குறேன் அப்படிங்கிறது. நிதிஷ்குமார் 10,000 கிரெடிட் பண்ணிட்டார். ப்ராமிஸ் டெலிவர். ஸோ 10,000 மகளிர் பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு கருத்து கணிப்பாளர் என்கிட்ட பேசுகிறப்போ ஒன்று சொன்னார், இந்த கூட்டம் பெண்களுடைய கூட்டத்தை பார்க்குறப்போ இது தேங்க்ஸ் கிவிங் மாதிரி இருக்கு அப்படின்னார். ஒரு நன்றி கூறலுக்காக வந்தது போல இருக்கு, இவ்வளவு கூட்டம் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னார். இப்போ அது என்னன்னு தெரியுது. இன்னைக்கு பாருங்க, அவங்க கூட்டணிக்குள்ளேயே பிஜேபி அவங்க சர்பாஸ் பண்றாங்க. ரைட், வெரி இன்ட்ரெஸ்டிங். கரைந்து போய்விட்டார், முடிந்து போய்விட்டார்னு நிதிஷ்குமாரோட அரசியலுக்கு. நிதிஷ்குமாருக்கு வந்து முடிவு கிடையாது சார். அவர் எவ்வளவு தடவை மாறி இருக்கார், எத்தனை தடவை மாறினால் அவர் தான் சார் சீஃப் மினிஸ்டர். அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருப்பார்னு பாருங்க. எனக்கு அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு. இல்ல நண்பர் குமரவேல் சொன்னது போல 10 மணிக்கு அப்புறம் காட்சி மாதிரி 18ஆம் தேதி பதவியேற்பு விழாவாங்க நம்ம பாத்துருவோம். தேஜஸ்வி யாதவ். ஆமா, ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.